ஹாய் ஹலோ வெல்கம் டு மான்சி த ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் மினி ஹேண்ட் ஸ்விங் மிஷினில் ஸ்டிச்சஸ் வில்லனா என்ன பண்ணலாம், அதை எப்படி சரி பண்ணலாம்னு பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். அடாப்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது நீடில் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். ஃப்ளாட்டாக இருக்கிறது நம்ம சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை நான் ஆல்ரெடி நீடில் சேஞ்சிங் வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன். இது லூஸாக இருக்கக்கூடாது, எட்ஜஸ் வரைக்கும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது டென்ஷன் ஸ்க்ரூ. ஸோ டென்ஷன் ஸ்க்ரூ வந்து ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாம் பண்ணியும் ஸ்டிச்சஸ் வில்லலாம் நம்ம செக் பண்ண வேண்டியது பாட்டம் போர்ஷன். ஸோ இந்த பாட்டம் போர்ஷன் செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். சப்போஸ் நீங்கள் பேட்ரி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பேட்ரி எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது பாட்டம் போர்ஷன். இந்த பாட்டம் போர்ஷனில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் இருக்கா, இந்த ஹூக் வந்து நீடில் த்ரெட்டை வந்து பிக் பண்ணணும். சப்போஸ் இது பிக் பண்ணலன்னா ஸ்டிச்சஸ் விழுகாது. ஸோ இந்த வீலை ரொட்டேட் பண்ணி இந்த நீடில் மூவ் ஆக அந்த ஹூக் வந்து இந்த த்ரெட்டை வந்து பிக் பண்ண தான் செக் பண்ணலாம். பிக் பண்ணலை, அகைன் காமிக்கிறேன் பாருங்கள். பிக் பண்ணலை. ஸோ இதை பிக் பண்ணுற மாதிரி நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ஹூக்கில் இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த நீடிலோடைய த்ரெட்டை வந்து ஹூக் மூவ் ஆகிறப்போ இது உள்ளே போயிட்டு பிக் பண்ணி எடுத்துகிட்டு வரும். நம்மளுக்கு பிக் பண்ணாதனால ஸ்டிச்சஸ் விழுகிறதில்ல. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக இந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சு ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி மேலே தூக்கி விடுங்க. ஜென்டிலாக பண்ணணும், ரொம்ப பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் பிக் பண்ணி தானே. ஸோ அகைன் பிக் பண்ணல, மறுபடியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதை எந்த இடத்துல பிக் பண்ணுதோ அந்த இடம் வரைக்கும் நம்ம நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். ஜென்டிலாக பண்ணுங்கள். அகைன் செக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பிக் பண்ணுது பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த இடத்துல எட்ஜஸில் பிக் பண்ணுது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செக் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்து பார்க்கணும். வெளியில் வரலை அப்படின்னா ஓகே, கரெக்டான பொசிஷன். வெளியில் வரக்கூடாது, டைட்டாக இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ நம்ம இதை வந்து சரி பண்ணிட்டோம். நான் இப்போ இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டிச்சஸ் விழுந்திருக்கு, ரெண்டு பக்கமும் நல்லா விழுந்திருக்கு, அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மிஷின் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாம், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மோர் அப்டேட்டிங் வீடியோஸ்க்கு மான்சி த ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.